அக்கா, முருங்கை மரத்துல குருவி கூடு கட்டி இருக்கே பாத்தீங்களா? பாத்த மாதிரி முட்டை கூட போட்டிருந்தது. ஆமாக்கா. குருவி கூடு கட்டினா வீட்டுக்கு ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். இத பாருங்க, கலைச்சு கிளச்சு விட்டுடாதீங்க என்ன. நாங்க ஏன் அத்தை கலைக்க போறோம்? ராஜி, அம்மா, ராஜிமா, அம்மாடி ராஜி, அம்மாடி அம்மாடி, இப்பதாண்டி உன்னை நினைச்சதுமே வந்து நிக்கிறியே. சரி, ரசாத்தி எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன் அப்பதா. நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன, ரொம்ப நல்லா இருக்கேன். வீட்டுல எல்லாரும் எப்படிமா இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நடந்தது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்லையே அப்பதான். தேர கொஞ்சம் டைம் ஆகும். வெயில் படாம வளர்த்த என் தங்கத்தை போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டுன்னு இப்படி ஆளு கழிக்க வச்சுட்டாங்களே. அவங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. இப்ப நீ எதுக்குமா அழற? அழாதமா, அழாதமா. அழாத வடிவு, அழாதீங்கக்கா, அழாத. சித்தப்பா நல்லா இருக்கீங்களா? டக்குன்னு உங்க எல்லாரையும் பாக்கணும்னு எனக்கு தோணுச்சு. எப்பவுமே எனக்கு தோன்றதுதான். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாவே தோணுச்சு. இத பத்தியுமே யோசிக்காம உடனே கிளம்பி வந்துட்டேன். நான் இந்த வீட்டுக்கு வரலாம்ல. நான் வந்தது ஒன்னும் தப்பு இல்லையே. என்ன வெளியே போன துரத்திலாம் விட மாட்டீங்களே. நான் வந்தது பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் போயிடுறேன். அது எப்படி பிடிக்காம போகும்? உனக்கு ஒண்ணு நான் பதறி போய் வந்தவனுக்கு தானே அப்பனு சித்தப்பனும். நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்பா, ரொம்ப நல்லா இருக்கேன். ஏன்பா, ராஜி வந்திருக்கால, அவ கூட ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போலாம்லப்பா. அத்தா பெரிய இடம், சொத்து விஷயமா பேச வந்திருக்காங்க. விட்டா அவர்லாம் பிடிக்கிறது கஷ்டம். என்ன போலாங்க, வாங்க போலாம். அப்பா, நான் இங்க இருக்கலாமா? என்ன போட்டுமா? நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். ஆனா அதுக்காக வருத்தம் எல்லாம் பட மாட்டேன். நீங்க போன சொன்னா போயிடுறேன். முத்து, இருன்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பா. உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுமா, நான் வரேன். மணி ஆயிடுச்சுண்ணா. வாசக்தி, ராஜி, அப்பா என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? கிளம்புன்னு சொல்லாம சொல்லிட்டு போறாரோ? ராஜி, எனக்கு என்ன தோணுதுன்னு உங்க அப்பாவுக்கு தெரியாதாமா? நீங்க இருக்கணுங்கிறதுக்காக தான் அவன் அப்படி சொல்லிட்டு போறான். ஓ அப்பனாச்சே, அவனுக்கும் கொஞ்சம் வீம்பு இருக்கும்ல. சரி உட்காரு, உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்து வரேன். நீங்க இருங்க, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். வா உட்காரு. அப்பா, கணேசன் என்ன சொன்னாருப்பா? யாருக்கிட்ட தெரியும், அண்ணன் தான் அவர்கிட்ட வெளியில பேசிட்டு இருக்காரு. நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணு இல்லடா, ஏதோ இருக்கு. பெரியப்பாக்கும் உங்களுக்கும் ஏதாவது சண்டையா? இது வரைக்கும் இல்ல, ஆனா கூடிய சீக்கிரம் வந்துரும் போல இருக்கு. இதோ பார், இன்னைக்கு ராஜு உள்ள வந்துட்டா, அப்படியே வந்து நீல கண்ணீர் வடிக்கிறா. அப்புறம் பின்னாடியே கோமதி வருவா, அவன் ஆத்தா பார்த்து ஒரு நீல கண்ணீர் வடிப்பா. அப்புறம் ஒண்ணு மொத்த குடும்பம் உள்ள வந்துரும். அப்புறம் நமக்கான மரியாதை எங்க இருக்கு? இது வரைக்கும் மொத்த சொத்தையும் நானும் அண்ணன் தான் பாதுகாத்துட்டு வரோம். இப்ப கோமதி உள்ள வந்துட்டான்னு வச்சுக்க, 2 பங்கு 3 பங்கு ஆயிடும். எனக்கு என்னன்னா, அண்ணன் ராஜு கூட சேரக்கூடாது. அப்படி அண்ணன் சேர்ந்துட்டாருன்னா அண்ணன் பங்கு ராஜுக்கு போயிடும். என்னுடைய திட்டத்துக்கு பிரகாரம் அண்ணன் பங்கு என் பங்கு எல்லாமே மொத்தமா உனக்கு வரும். இதுதான்டா என்னுடைய பிளான். இப்ப புரியுதுப்பா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. டேய், உங்க அப்பா இருக்குங்க 24 மணி நேரமும் தன் மகளை நினைச்சியே உருகிட்டு இருக்கா. உன் பெரியப்பா ராஜு ஓடி போனதுல இருந்து கொஞ்சம் தெளிவாதான் இருந்தாரு. ஆனா இப்ப அப்படியே கொஞ்சமா உருக ஆரம்பிச்சாரு. அது உனக்கு நல்லது இல்ல, எனக்கு நல்லது இல்ல. தாவது பண்ணி 2 குடும்பத்தையும் ஒன்று சேர விடாம பண்ணணும். அண்ணன் கடைசி வரைக்கும் ராஜு மேல கோபமாவே இருக்கணும், கோமதி மேலையும் கோபமாவே இருக்கணும். அந்த கோபத்தை தனியவே விடக்கூடாது. இது நடந்தா மட்டும்தான் மொத்த சொத்தும் எனக்கு வரும், எனக்கு அப்புறம் உனக்கு வரும். புரியுதா? இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? ஏதாச்சும் பண்ணணும், பண்ணியே ஆகணும். யோசி. ஆனா ஒண்ணு, எக்காரணத்தை கொண்டும் எந்த நிலைமையிலும் கோமதி குடும்பமும் நம்ம குடும்பமும் ஒண்ணு சேர விட்டவே கூடாது. புரியுதா? பிறந்த நாள் விழா முடிஞ்ச அடுத்த நாளே நான் பழனி கிட்ட சொல்லி இதை இங்க மாட்டி வச்சுட்டேமா. உங்க எல்லாரோட ஞாபகம் வரும்போதெல்லாம் இதோ இந்த போட்டோவை பார்த்துதான் நான் என் மனசை தேத்திப்பேன். உன் அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் மட்டும் உருகி லெட்டர் எழுதி கொடுத்திருக்க. அம்மாவுக்கு எதுவும் இல்லையா? அம்மா, அவங்களுக்கு எல்லாம் என் மனசுல என்ன இருக்குன்னு சொன்னாதான் புரியும். ஆனா உனக்கு, அப்பதாக்கு, சித்துக்கெல்லாம் அப்படி இல்ல. நான் என்ன நினைச்சாலும் அது உங்களுக்கு சொல்லாமலே புரியும்ல. புத்திசாலி. ராஜி, இந்த கப் என்ன பாக்குற? இது என்னோட தானே? அது உன்னோட கப்பு தான், குடி. ராஜி, வேற ஏதாவது சாப்பிடுறியா? சட்டுன்னு ஏதாவது உனக்கு பிடிச்சது செஞ்சு கொண்டு வரட்டுமா? ஆஹா இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், பரவாயில்ல. அதெல்லாம் இல்ல, நீ கொஞ்சமா ஏதாவது சாப்பிடணும். என் கையால உனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து எவ்வளவு நாளாச்சுடி. அம்மா, நீரே ராஜி, என்னம்மா காரமா? இல்லம்மா, சந்தோஷமா இருக்கு. சந்தோஷத்துல ஒரு மாதிரி அழுக வந்துருச்சு. போதும், அப்போ நான் கிளம்புறேன். மறுபடியும் எப்போ வருவல்ல? அம்மா, நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும். என்ன வாசல்ல ரோட்ல எல்லாம் பார்த்தா என்கிட்ட பேசுவேன்ல? பேசுவேன். சித்தி, நான் வரேன். போயிட்டு வா. அப்பதா நான் வரேன். போயிட்டு வாடா தங்கம். அம்மாடி ராஜி, நீ அடிக்கடி வீட்டுக்கு வாடா. சரிங்க அப்பதா. இது உன் வீடுடா. அம்மாடி ராஜி, அப்பதா, நீ அடுத்த தடவை வரும்போது நீ கோமதியும் கூட்டிட்டு வரியா? அத்தையாவா? ஆமா, இந்த வீட்டுல உனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் அவளுக்கும் இருக்கு இல்லம்மா. ஆமா அத்தை, உரிமை இல்லன்னு யாரு சொன்னது? ஆனா அவ வந்தா உங்க மகன்க சும்மா இருப்பாவளா? அவனுங்க
ரொம்ப கரைஞ்சிட்டானுங்கம்மா. முன்னாடி இருந்த கோபம், வைராகியம் அதெல்லாம் எதுவுமே அவனுங்க கிட்ட இப்ப இல்ல. கோமதி வீட்டுக்கு வந்தா அவனுக்கு எதுவும் சொல்ல மாட்டானுங்கம்மா. நீ கூட்டிட்டு வரியா? நீ அவளையும் கண்டிப்பா கூட்டிட்டு வாடா. பட்டு போன மரம் இனிமே விறகுக்கு கூட ஆகாதுன்னு நினைச்ச மரம் லேசா இப்பதாம துளிர் விட தொடங்கி இருக்கு. அது நல்லபடியா வளரட்டும், பூ காயின்னு அமோகமா பெருகட்டும். அதா நீ கண்டிப்பா கூட்டிட்டு வாதா. சரிங்க அப்பதான் கூட்டிட்டு வரேன். சரி நான் வரேன். போயிட்டு வா. வா. ஐயோ அத்தை, ஐயோ நான் தான் பயப்படாதீங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இல்லடி அப்ப போனவ இன்னும் வரலடி, படபடன்னு இருக்கு. வரலன்னா நல்ல விஷயம் தானே. அவங்க கூட உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாளா இருக்கும். ஆ, ஆ, ஆஹா. ஏய் ராஜி வராடி. அத்தை ராஜி என்னாச்சு? என்னடி என்னாச்சுன்னு சொல்லுடி. எனக்கு வாங்க வாங்க சொல்றேன். சொல்லுடி சொல்லு. வாங்க நான் சொல்றேன். போங்க 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 போங்க. உட்காருங்க சொல்லுடி. உட்காருங்க உட்காருங்க. ஏய் என்னடி ஆச்சு? படபடன்னு இருக்கு, சொல்லுடி. நீங்க பயந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அப்பா சித்தப்பா 2 பேரும் நீ ஏன் வந்து கேட்கவே இல்ல. அப்பா என்கிட்ட எப்படி இருக்கேன்னு கேட்டாரு. அம்மா சித்தி அப்பதானே எல்லாரும் என்கிட்ட நல்லா பேசினாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அம்மா எனக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டாங்க. ஐயோ நிஜமா தானே சொல்ற? ஆமாட்ட நிஜமாதான். கண்ணு அப்பா நல்லா இருமா. நான் பயந்துட்டே இருந்தேன். அத்தை கண்டிப்பா ஒரு நாள் நம்ம 2 குடும்பமும் ஒன்னாயிடும் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஒண்ணு சேர வைக்கணும் ராஜி. ஏ ராஜி என்ன யாராவது கேட்டாங்களா? கேட்டாங்க அத்தை. நீ வந்துட்ட அப்படியே கோமதியையும் கையோட கூட்டிட்டு வந்துருன்னு அப்பதான் சொன்னாங்க. வர வர என் அம்மா ஆசைக்கு அளவே இல்லாம போச்சு. உங்க அம்மா ஆசை விடுங்க. உங்களுக்கு அங்க போகணும்னு ஆசை இல்லையா? அதெல்லாம் எனக்கும் ஆசை இருக்கு, நடக்கணுமே. அத்தை, நான் போன மாதிரி நீங்களும் விறுவிறுன்னு கண்ண மூடிட்டு போயிடுங்க. நான் வேணா கூட வரட்டுமா? இவ ஒருத்தி நடக்கிற கதையா சொல்லுடி. இது நடக்குமா? அத்தை அதெல்லாம் நடக்கும். போலாமா? ஏய் என்னன்னு அங்க போவேன்? அப்போ ஒண்ணு பண்ணுங்க. பண்ண ஹெல்ப் இருக்குல்ல, அதுக்காக நம்ம வீட்டுக்கு அவங்கள விருந்துக்கு கூப்பிட்டா? ஏண்டி அவங்க வீட்டுக்கு போறதே எப்படின்னு யோசிக்கிற, இதுல நம்ம வீட்டுக்கு வர கூப்பிட சொல்ற? வந்துட்டுதான் மறு வேலையே பாப்பாங்க அவங்க. அத்தை உங்களுக்கு மனசுல அந்த ஆசை இருக்குல்ல, வாங்க போலாம். போடி. ஆசை இருந்தாலும் அதுக்கு மேல பயம்தான் ஜாஸ்தியா இருக்கு. அத்தை பயத்தை தூக்கி போடுங்க. ஏய் அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டா எவ்வளவு அசிங்கமாயிடும் நமக்கு. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல நாம. விருந்து சமைச்சுதானே கூப்பிட போறோம். அப்படி வரவங்களை என்ன மாமா வேணா சொல்ல போறாரு? அதெல்லாம் மாமா கிட்ட பொறுமையா அப்புறமா சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் போய் உங்க அண்ணனுங்களை கூப்பிட்டு வாங்க. கூப்பிடலாம் நான் சொல்றேன். அத்தை ஆமா அத்தை எதுவும் யோசிக்காதீங்க. இப்ப அப்பாவும் சித்தப்பாவும் மில்லுக்கு போயிட்டாங்க. நைட்டு வந்ததும் நம்ம போய் கூப்பிடலாம். சரின்னு தான் சொல்லுங்களேன். ஆட சரின்னு சொல்லுங்களேன். ஐயோ முருகா ஏதேதோ சொல்றாங்க. இதனால என்ன நடக்குமோ தெரியல. அதான் சரி.